அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். குருத்தோலை ஞாயிறா, குருத்தோலை திங்களா? இது என்ன புதுசாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா அதை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிட்டில் ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழும்புவதற்கான காரணமாக இருந்த ஒரு வசனம், ஒரு ஆதார வசனம் என்னன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜான் 12 சாப்டர் 1st verse. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாரு. எப்போ வந்திருக்காருன்னா, பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறார். இப்போ இந்த 6 நாளைக்கு முன்னாடி இவர் பெத்தானியாவுக்கு வந்த இந்த நாள்ல இருந்து பார்த்தோம்னா, அது அவர் மரித்த அந்த கடைசி நாட்களை குறிப்பதாக இருக்கிறது. இதுதான் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். இப்போ இவருக்கு இந்த நாள்ல இருந்து நடந்த சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இந்த கேள்வி ஏன் வந்தது, இந்த கேள்வி சரியா அப்படின்றது நமக்கு புரியும். இப்போ இவர் எப்போ வந்திருக்காருன்னா, நமக்கு சொல்லிட்டாங்க பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி. இப்போ பஸ்கா பண்டிகை என்னைக்கு அப்படின்னும் பொழுது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீசான் 15ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. நீசான் 15 தான் பஸ்கா பண்டிகை. அப்போ இந்த பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி அவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். அப்போ நம்ம 6 நாளைக்கு முன்னாடி போகலாம். ஒரு நாளுக்கு முன்னாடி போனோம்னா 14, 13, 12, 11, 10, 9. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி அப்படின்னும் பொழுது அது நீசான் 9ஆம் தேதியை குறிப்பதாக உள்ளது. இப்போ நீசான் 9ஆம் தேதி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு நாள் ஆரம்பிப்பது சாயங்காலம் 6 மணியிலிருந்து தொடங்கி அது மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடிவதாக இருக்கிறது. அப்படின்னும் பொழுது 6 PM to 6 PM தான் அவங்களுடைய ஒரு நாள். அப்போ இவர் 9th இங்கே வந்திருக்காரு அப்படின்னும் பொழுது, அப்போ 6 மணிக்கு மேலே இரவு பகுதியில் அவர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாரானா, அவர் இரவு பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னா அப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ஜென்ரலாக யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இவர் 9ஆம் தேதி பகல் நேரத்தில் தான் பெத்தானியாவுக்கு வந்திருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே எனி டைம் அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு நாம் யூகிக்கலாம். இப்போ இவரை இங்கே வந்துட்டார். இங்கே வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஜான் 12 சாப்டர் 2nd verse பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இங்கே டே டைமில் வந்திருக்காரு. இப்போ இவருக்கு ராவிருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, நைட் டின்னர். அப்போ நைட் டின்னர்னும் பொழுது 6 PM அப்புறமா தான். அப்போ 6 PM அப்புறமான்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10th டேட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறுநாள் ஆயிடுச்சு. அப்போ 10th டேட்டில் திரும்ப 6 PM வரைக்கும். அப்போ 6 PM அப்புறமா மேபி அப் டு 9 or 10 ஏதோ ஒரு டைம் வரைக்கும் அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இந்த ராவிருந்தும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நைட் டின்னர் தான். ஏன்னா இந்த டைமில் தான் மரியாள் நலதம் என்னும் தைலத்தை கொண்டு இயேசுவின் மேல் ஊற்றினார்கள். இது அவரை மரணத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருந்தது அப்படின்னு இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இது இயேசுவினுடைய கடைசி நாட்களில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இப்போ நடந்தது. அப்போ இங்கே அவருக்கு ராவிருந்து இந்த டீலர்ஸை நான் பார்த்துட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசான்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்போ மறுநாளில் திரும்பவும் நம்ம என்ன யூகிக்க வேண்டும் என்றால், அவர் நைட் டைமில் போகலை எருசலேமுக்கு, டே டைமில் தான் போயிருக்காரு. அப்போ 6 AM அப்புறமா ஏதோ ஒரு டைமில் அவர் எருசலேம் நகரத்துக்குள் நுழைந்தார். இது 9ஆம் தேதிக்கு மறுநாள், அதாவது 10ஆம் தேதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ தேதி தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம கிழமை பார்க்கலாம், டே பார்க்கலாம், எந்த டேல வரும்ட்டு. நீசான் 15 பஸ்கா பண்டிகை, அது வந்து ஒரு ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள் அப்படின்னும் போது இது வந்து ஒரு சாட்டர்டே. அப்போ 14th வந்து ஃப்ரைடே. இதை பற்றின ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸும் நமக்கு நல்லா தெரியும். ஃப்ரைடே AD 33ல் அது ஏப்ரல் 3ஆம் தேதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஃப்ரைடேனா இங்கே வந்து தேர்ஸ்டே 13ஆம் தேதி தேர்ஸ்டே, 12 வென்ஸ்டே, 11 டியூஸ்டே, 10ஆம் தேதி மண்டே. இந்த குறிப்புகளை, இயேசுவினுடைய அந்த கடைசி நாட்களின் குறிப்புகளை வந்து நம்ம 4 காஸ்பல்லையும் பார்க்க முடியும். மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 பேருமே எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் ஜான் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக வந்து டைம் லைனும் எழுதி வைத்துள்ளார். ஸோ அவர் எழுதி வைத்த டைம் லைன் படி, ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் படியும் நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசலேம் நகரத்திற்குள் நுழைகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தும், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை நகரத்திற்குள் வரவேற்ற அந்த நாள் திங்கட்கிழமைதான். இது என்ன புதுசா இருக்குதே? காலம் காலமாக, நூற்றாண்டுகளாக இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த அந்த நிகழ்வை ஞாயிற்றுக்கிழமை தானே கொண்டாடி கொண்டு வருகிறோம். திங்கட்கிழமை என்று கூறினால் சரியாக இருக்குமா அப்படின்னா, யோவான் தன்னுடைய அதிகாரத்திலே எழுதி வைத்த டைம்லைன் படி திங்கட்கிழமை தான் சரி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று உருவாக்கப்பட்டது கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, கிபி 325ஆம் ஆண்டு நடைபெற்ற கவுன்சில் ஆஃப் நைசியால தான் வந்து கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிற பல கோட்பாடுகளும் பல முறைமைகளும் வந்து உருவாக்கப்பட்டன. அந்த டைம்ல இயேசு மரித்த அந்த நிகழ்வை தியானிப்பதற்காக ஒரு வாரம், அதுதான் வந்து ஹோலி வீக் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ஹோலி வீக்கோட பிகினிங், இதோட ஆரம்பமாக வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து அவர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்து இயேசுவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் தியானிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாரம். ஆக்சுவலி இன்னும் நல்லா சொல்லணும்னா, இயேசுவின் மரணத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் 365 நாளுமே தியானிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு முறைமையாக, ஒரு கஷ்டமாக ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஹோலி வீக்கை தேர்ந்தெடுத்து, ஒரு புனித வாரத்தை தேர்ந்தெடுத்து, அதற்கு முதல் நாளாக, அதற்கு ஆரம்பமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தது சரியான செயலாக இருந்தாலும், இயேசு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசலேம் நகரத்தில் நுழைகையில் இஸ்ரேல் ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் தங்கள் வஸ்திரங்களை விரித்தும் அவரை ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்து வரவேற்ற அந்த நிகழ்வு நடந்தது திங்கட்கிழமைதான் அப்படின்றது தான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.